அடுத்து ஜவஹர்லால் நேரு கிளாசிஃபைட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஆக்ட் as நியூ சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி. ஜவஹர்லால் நேரு பின்வரும் எந்த சட்டத்தை அடிமைத்தனத்தின் புதிய சாசனம் என்று வகைப்படுத்தினார் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷோட ஆக்ட் இருக்கா, அதாவது என்ன ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773 இருந்து 1947 இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எல்லா ஆக்டோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நம்ம லேர்ன் பண்ணியிருக்கணும். நான் ப்ராப்பரா உங்களுக்கு நான் டீச் பண்ணியிருக்கேன். இப்ப எந்த ஆக்ட அவர் சொல்லுவார்னு வச்சுக்கலாம், நல்லா கவனிங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 தான் சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு சொல்லுவாரு. ஏன் இதை சொல்றாருன்னா, அதாவது 1935 பீரியட்ல இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ் மூவ்மெண்டோட பீக் பீரியட்ல இருக்கும். அந்த டைம்ல என்னன்னா, பிரிட்டிஷ் ஸ்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆக்ட் படி இன்னமும் இந்தியா பிரிட்டிஷ் கீழ தான் அப்படியே சொல்லிட்டே இருப்பானுங்க. அது பிடிக்காம இவர் கடுப்பாயி என்ன சொல்லுவாருன்னா, "ஏன்னா நாங்க ஃப்ரீடம் கேட்கிறோம். இன்னும் நீ சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கேன்னா, அப்ப எங்கள பார்த்தா எப்புட்றா தெரியுது?" அந்த மாரி தான் அவர் கேட்டிருப்பாரு. அதனால தான் இந்த ஆக்ட்ட அவரு சார்ட்டர் ஆஃப் ஸ்லேவரி அப்படின்னு சொல்லுவாரு. அதனால என்ன வரும்? கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 ஆப்ஷன் சி வரும்.